மிதுன ராசி, மிதுன லக்னம். காலபுருஷனுக்கு 3வது வீடு. காலபுருஷனுக்கே 3வது வீடுனா, எந்த ஒரு விஷயத்தையுமே விதிய மதியால மெல்லக்கூடிய ராசி. புதனுடைய ராசியில பிறந்த நீங்க, யாருக்குமே எந்த கெடுதல் நினைக்கவே மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியட்டும் அப்படிங்கிறதுல, ஒரு விஷயம் தெரியலனாலுமே சொல்லிக் குடுக்கறதுல, மிதுனம் மாரி யாருமே இருக்கவே முடியாது. இந்த டீச்சிங் குவாலிட்டி அப்படிங்கிறது மிதுனத்துக்கே பெயர் போனது. எல்லாரையும் அனுசரிச்சு, எல்லாரும் கூட்டு குடும்பத்திலாக வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எல்லாமே இந்த மிதுன ராசியோட ஆதிக்கம் அல்லது மிதுன லக்னத்தோட ஆதிக்கம் இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே தனக்குன்னு செய்யாம மத்தவங்களுக்குன்னு செஞ்சு போராடி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ராசி. ரூ. 1 இல்லாம என்னுடைய வாழ்க்கைய தொடங்குனேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடு, இடம் எல்லாமுமே நான் சம்பாரிச்சு தனி மரமா நின்னு சம்பாரிச்சது அப்படின்னு கெத்தா சொல்றாங்க ஒருத்தங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ராசி ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அதிபயங்கர புத்திசாலி. படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. சுய புத்தியே ரொம்பவே அதிகம். மிதுனத்த பொறுத்தவரையும் அந்த சுய புத்திய பயன்படுத்தினே இன்னைக்கு அவங்க கோடீஸ்வரங்களா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுய புத்திய பயன்படுத்தாம அடுத்தவங்க நலனுக்காகவே ஓடுனதுனால, இன்னைக்கு பணம் சம்பாரிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய திறமைக்கு நான் எப்படி வந்திருக்க வேண்டியது, இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிருச்சு. இதுவே ஒரு பெரிய எனக்கு வளர்ச்சியே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, யாருமே உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு உங்க முன்னாடியே ஆடிட்டு இருக்கிறாங்க. கலாய்ச்சு காமிக்கிறாங்க. வாழ்க்கையிலேயே இன்னைக்கெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்டுட்டீங்க. இப்ப எல்லாம் எதுக்குமே கோவப்படுறதில்ல. மனசுல ஒண்ணு வெளிய ஒண்ணு தான் இப்ப நடிச்சுட்டு இருக்கீங்க. முதல்லாம் நீங்க நீங்களாவே இருந்தீங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் குடுக்காம இருந்தீங்க. இன்னைக்கெல்லாம் நடிப்புக்கு தாங்க முக்கியத்துவம் அப்படின்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இருந்தாலுமே ஆட விட்டு அடக்கக்கூடிய ராசியாக நீங்க இருக்கிறதுனால, மத்தவங்க என்ன பண்ணுனாலும் கடைசியில மிதுனத்த தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குங்க. அப்ப மிதுனத்து கூட நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? எந்த நபர்களும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி எப்பவுமே தனி சிறப்பு, தனி ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அணுகுற விதமே வேறையாக இருக்கும். நல்லவன் கெட்டவன் தெரியாம பழகி, அதனாலேயே நெறைய பிரச்சனைகள இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில நான் வந்த சூழ்நிலையில நான் இன்னைக்கு வந்திருந்தேன்னா, இன்னைக்கு நான் டாப் 5ல இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்காக பார்த்து நம்ம இன்னைக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு மத்தவங்கன்னு ஓடி ஓடி இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு தேவைங்கும்போது, அவங்க ஓடிட்டாங்க உங்கள விட்டு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக ஓடுனீங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய இடி. உங்க கூட சுத்தின, கால் சுத்தின பாம்பாக இருந்த அனைவருமே இன்னைக்கு என்னமோ ஏனோ தானோன்னு உங்கள பார்த்தா அந்த வழியா ஓடுறது என்னமோ, அவங்க கிட்ட நீங்க கடன் வாங்கிட்டு போன மாதிரி, நெறைய பிரச்சனைகளை மிதுனம் சந்திச்சுட்டு இருக்குதுங்க. அதுபோல பரவால்ல. ராசிக்கு 4ல ராகு, ராசிக்கு 10ல கேது. கேது எங்க இருந்தாலும் ராகு மாரி தான், ராகு எங்க இருந்தாலும் கேது மாரி தான். இதுதான் துன்பம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பஞ்சா பறந்து போயிருச்சு. மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்கவங்கலாம், இந்த நேரம் 2 பக்கமும் சிங்கத்து நடுவுல படுக்க வச்சா எப்படி இருக்குங்க? அந்த அளவுக்கு விடியும் போது எல்லாமே ரொம்ப பயத்தோட விடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாவே இருக்குது. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வருமா? வராதா? அதுவும் சொல்லவே தேவையில்ல. மிதுன லக்னம், மிதுன ராசியா இருந்து அல்லது மீன லக்னம், மீன ராசியெல்லாம் இருந்தா கையில எழுதியே குடுத்துரலாங்க. இந்த 1 1/2 வருஷம் ரொம்ப படாத பாடு பட்டிருப்பீங்க. இதுக்கு மேல கஷ்டங்கள் எதுவுமே இல்ல. அப்படின்னு அனுதினமும் சாமிய கும்பிட்டு படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள தான் இன்னைக்கு குடுத்துட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்து வந்த பாதைகள். ஒரு விஷயங்கள் சொல்லி சொல்லி இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல, எந்த சூழ்நிலையில புதன் பகவான் 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே, புதன் பகவானுடைய ராசியில பிறந்த நீங்க பெருமானோட அனுகிரகம் நிச்சயமா இருக்கு. அந்த பெருமானுடைய அனுகிரகத்தினால தான் தலைக்கு தலப்பாவோட போச்சுன்னு பல பிரச்சனைகள அசால்ட்டா கடந்து வந்திருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல புதன் பகவான் நீசமடைஞ்சாலும் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து 10ஆம் பாவகம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்துல என்ன மாதிரியான நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம்? என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? பொருளாதாரம் உயருமா? கடன் பிரச்சனைகள குறையுமான்னு நீங்க குறையுமான்னு கேட்கறது எனக்கு நிச்சயமாக கேட்குது. ஏன்னா மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் எனக்கு அஷ்டம சனி மாரி இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள குடுத்துட்டே இருக்குதுங்க. நாங்க யாருக்குமே காயப்படுத்தல. எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நல்லது மட்டுமே செய்றோம். நல்லது மட்டுமே பேசுறோம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, கம்பேரிசன் அப்படிங்கிறது மிதுனத்த பொறுத்தவரை பொறுக்கவே பொறுக்காதுங்க. பார்க்கவே மாட்டாங்க. தன்னுடைய வேலையில தெளிவா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கம்பேரிசன் இவங்கள மத்தவங்க பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள், அதனால உடைஞ்சு போன சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மதன கோபால யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் ராசிக்கு 10ஆம் பாவகத்துல என்ன மாதிரியான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? நிச்சயமாக சொல்லுங்க. ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி. எங்க இருந்தாலும் புதன் பகவான் உங்களை கைவிட மாட்டாரு. அவருடைய அனுகிரகத்துல பிறந்த நீங்க வாழ்க்கையில 12 ராசி இருந்தா அந்த டாப் 3 ராசியாக மிதுனம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு புத்திசாலித்தனம்
வாய்ந்த ராசிக்கு இன்னைக்கு என்னன்னா சலிப்பு, ரொம்ப சலிப்பு. நம்ம என்ன பேசினாலுமே இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாமே நடக்கக்கூடிய காலமாக வந்துருச்சு, ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இந்த பலன்கள் செய்யப்பட போது. இந்த மாதம் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் பாவகத்துல இணையக்கூடிய பலன்களை முதல் தர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக கடன், கடனுக்காக தொழில்னு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. தொழில்ல கடன் பிரச்சனைகள் ஏராளம். மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்தா தொழில் இதாயிருது. தொழில பார்த்தா மருத்துவம் இதாயிருது. ஏதாவது ஒண்ணு வந்து தொடர்ந்து கடன் ஏற்பட்டுட்டு இருக்கு. காலையில வந்து இது ரூ. 100 சேமிக்கணும்னு எடுத்து வச்சா, சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 200 செலவு வர அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன குடுத்துட்டே இருக்கு. பணத்த மிச்சம் பண்ணவே முடியல. தொழில் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சனோ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு பெரிய முயற்சிகள் மேற்கொள்வதற்கும், அந்த பெரிய விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சக்சஸ் ஏற்படுறதுக்கும் சின்ன விஷயங்கள் கோச்சாரம் எல்லாமே ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அது தசாபுத்தியா இருக்கும்போது நிச்சயமா அந்த வாய்ப்பு வளர்ந்து ஆலமரம் மாதிரி நிக்கிறத நீங்க பார்க்கலாம். நான் யதார்த்தமா பண்ணின இந்த விஷயங்கள் இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுது. சிஸ்டம் தொடவே தெரியாம இருந்த பொண்ணுங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் பண்ணி அங்கே வேலை செஞ்சு இன்னைக்கு இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து கோச்சாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்காம போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. அது எல்லாமே நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய தசாபுத்தியை பொறுத்து தான். அதை நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு கோச்சாரம் வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் அதுவும் எங்கே இருக்குங்க, 1ஆம் நம்பர் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கும், தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கும், என்னுடைய மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்றேன். இனி வரக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி பேர்ல பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகுமா? எனக்கு தான் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட மனைவிக்காக ராசி இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்போட தான் இன்னைக்கு இருக்கீங்க. நம்ம வந்து அன்லக்கியஸ்ட் பர்சன். முதல்ல புதனத்தை பொறுத்தவரை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இறங்கவே இறங்காதுங்க. இன்னைக்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் யாரு அப்படி தன்னுடைய மதிப்பு என்னங்கிறத மறந்துட்டு மிதுனம் இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல பெரிய ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல திருமணம்ங்க, சொல்லவே தேவையில்லை. இத்தனை நாளா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவே தொய்வு இருக்கு. ஏதாவது ஒரு தோஷம் இருந்துட்டே இருக்கு. அந்த தோஷத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மீறி திருமணம் நடக்கும்னு சொல்றாங்க, நடக்கவே மாட்டேங்குது. நிறைய வரன்கள் பார்த்து பார்த்து நாங்க அடைஞ்சே போயிட்டோங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பாக்கியங்கள் ஏற்படுமா? எங்களுக்குன்னு தகுந்த மாதிரி அந்த பெண்ணை, அந்த ஆணை கடவுள் எங்களுக்கு காமிச்சிட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு பலமான யோகமான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஜம்முன்னு வீடு கட்டக்கூடிய காலங்கள் வந்துருச்சுங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கைப்பிடி மண்ணு கூட இல்லை. என்னுடைய பேரில் ஒரு லேண்டு டாக்குமெண்ட், ஒரு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எனக்குன்னு ஒரு இடம் இல்லை, ஒரு நிலம் இல்லை, ஒரு பிடி மண் இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு அதற்கு எல்லாத்துக்குமே கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்திலிருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால, ராசிக்கு 4ஆம் இடத்தோட தொடர்பு பெறதுனால, இனி வரக்கூடிய காலங்கள் இது சார்ந்த விஷயத்தில் அங்கே இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இதை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் காதுலேயே நீங்கள் வந்து கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நிச்சயமாக கோச்சாரம் எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்துறது இதெல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அப்போ நமக்கு தோணும், இந்த இடம் வாங்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாமா, பணம் கையில் வச்சுருக்கேன் ஆனால் வாங்க முடியல, ரொம்ப வருஷமாக உழைக்கிற பணத்தை சேமிக்கிற அதனால் வாங்க முடியல, பக்கம் வரையும் போகிறேன், ஒரு விஷயத்த பண்ணுறானா எனக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்றாங்க, கிரையம் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு சூழ்நிலை தட்டி 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 அலக்கழிச்சிட்டு போனோம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே இடம் சார்ந்த விஷயங்களும் சரி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, முதல் தர யோகத்துக்கு காத்துட்ருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரை முதல் யோகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பலம் பெற்று புதன் நீசமடைந்தாலும் நீச பங்கத்துடன் கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால என்னடா சலிப்பு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு முதல் தர யோகமாக இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் அவயோகமாக செயல்படாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அதனால முடிஞ்ச வரையும் நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது, புதனோட கையில வச்சுக்கிறது, புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அதிகமாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு படிப்புக்கு ஏதாவது தேவையான உதவிகள் பண்ணுறது, புதனை நம்ம கைக்குள்ளே வச்சிருக்கும் போது நம்மளுடைய புத்திசாலித்தனம் மேலும் மேலும் மெருகூட்டப்படும். இதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே
கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%, கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.